வணக்கம். இது உங்கள் தி ஒப்ஸ்கியூரம். இங்கு நாம் உலகம் மறைத்து வைத்த ஆழமான கேள்விகளையும் மறைந்த உண்மைகளையும் உரையாடுகிறோம், நேர்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும். இன்றைய பயணத்தில் நாம் தொட்டுக்கொள்கின்ற கேள்வி, ஏன் கடவுள் தீமைகளை அனுமதிக்கிறார்? இது வெறும் தத்துவ வினாவல்ல. இது ஒவ்வொரு தாயின் கண்ணீரில், ஒரு போர் பாதிக்கப்பட்ட பிள்ளையின் புன்னகையில் உள்ளது. இந்த ஆழமான குரல் பயணத்தில் நாம் இஸ்லாமிய பார்வை, மனித அனுபவங்கள், நீதியின் எதிர்பார்ப்பு மற்றும் இறைவனின் மறைமுக திட்டங்களை விரிவாக ஆராய்கிறோம். தீமை ஒரு சோதனைதான், நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்க. இதே போன்ற ஆழமான மறைந்து போன சிந்தனைகளை நெருங்க நம்முடன் தொடருங்கள். உணர்வுகளை எழுப்பும் உண்மைகள் இங்கே ஒளிர்கின்றன. இறந்துவிடும் குழந்தைகள், பசி கொண்டு அழும் பெண்கள், ஊரடங்குகளால் சிதைந்த வாழ்வுகள், போரில் காயமடைந்தவர்கள், இவை அனைத்தும் ஒரு கேள்வியையே எழுப்புகின்றன. எங்கே இருக்கிறார் கடவுள்? ஏன் அவர் இதனை அனுமதிக்கிறார்? அவர் எல்லாம் வல்லவரும் கருணையுடனும் இருப்பின் தீமைகளுக்கு இடம் ஏன்? இது ஒரு பழைய கேள்வி. ஆனாலும் ஒவ்வொரு தலைமுறையும் இதையே கேட்டதற்கு காரணம், இது மனித உள்ளத்தின் மிக ஆழமான துயரங்களில் ஒன்றாக இருக்கிறது. நாம் இந்த கேள்விக்கு பதில் தேடப் போகிறோம், ஆழமாய், நேர்மையாக, மனதுடன். கேள்வியின் சிக்கலான இயல்பு, ஏன் கடவுள் தீமையை அனுமதிக்கிறார் என்பது ஒரு சாதாரண தத்துவ வினாவல்ல. இது ஒரு இருள்மிக்க சாலை. இதன் பின்னால் ஒரு குழந்தையின் அழுகையும் இருக்கிறது, ஒரு தந்தையின் தோல்வியும், ஒரு நாட்டின் அழிவும் கூட இருக்கலாம். எனவே இது வெறும் தத்துவ புத்தகங்களில் அல்ல, நம் வாழ்க்கையின் நடுவில் உள்ளது. இந்த கேள்வியை மனிதன் முக்காலம் கண்டவுடனே எழுப்பினான். யோபு, புத்தர், சொக்ரடீஸ், இமாம் கசாலி, ராமானுஜர் எல்லோரும் இதையே எதிர்கொண்டனர். அவர்கள் பதில்களை சுருக்கமாக சொல்ல முடியாது. அந்த முந்தைய அறிவாளிகள் சொன்னவை மனித மனதில் விதைக்கும் விதைகளைப் போல. மனித அனுபவங்களின் வழியாக இதை பார்க்க வேண்டும். ஒரு தாயின் கண்ணீர், ஒரு போரில் பிளந்த சிரிப்பு, இவை கதைகள் அல்ல, உண்மைகள். நாம் தீமை என அழைக்கும் ஒன்று அவசியம் வேறொருவருக்கு வலி தரக்கூடிய ஒன்று. ஆனால் அதே சமயம் அந்த வலி நம்மை வேறொரு நிலைக்கு இட்டுச் செல்கிறது. ஒரு மூலையில் துக்கம் இருக்கலாம், மற்றொரு மூலையில் அந்த துக்கமே மாற்றத்தின் விதையாகலாம். அதனால் ஒரே நேரத்தில் தீமை என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத பரிமாணம். இஸ்லாமிய பார்வை ஒளியின் எதிரி இருள் அல்ல, ஆனால் அதன் மேற்பார்வை. இஸ்லாமில் கடவுள் அல்லாஹ் எல்லாம் வல்லவன், அவன் ஞானம் உள்ளவன், அவனின் திட்டத்தில் தவறு இல்லை. அவன் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், ஆனால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கலாம். நீங்கள் ஒன்றை விரும்பலாம், ஆனால் அதில் தீமை இருக்கலாம். அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறியவில்லை. சூரா பகரா. இதன் பொருள் என்ன? நாம் உடனடியாக காண்பதிலேயே அறிவு முழுமையல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை உருவாக்கினான், நம்மை சோதிக்கிறான், நம்மை உயர்த்த போவதும் அவனே. தீமை என்றால் அது ஒரு தோல்வி அல்ல, ஒரு வழிகாட்டி, ஒரு சோதனை, ஒரு சுத்திகரிப்பு. தீமை என்பதற்கான வகைகள். இஸ்லாமிய அறிஞர்கள் தீமையை 3 வகையாக பிரிக்கின்றனர். நைசர்கிக தீமை, நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், புயல்கள். மனித செயலால் நிகழும் தீமை, போர்கள், கொலைகள், அபராதங்கள். பார்வையின் தடுமாற்றம், நாம் தீமை என்று எண்ணுவது பின்னாளில் நன்மையாக மாறும். இதிலெல்லாம் ஒரே முக்கியமான உண்மை, மனிதனுக்கு தேர்வும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சுதந்திரம் நல்லதை செய்யவும் தீமையை ஏற்படுத்தவும் வழி செய்கிறது. அல்லாஹ் கட்டாயப்படுத்தவில்லை. அவன் சோதிக்கிறான், அவன் கற்றுத்தருகிறான், அவன் நீதியை காண்பிக்கிறான். சோதனையின் தத்துவம் நாம் யார் என்று தெரிய வரும் சோதனைகளில்தான். துன்பம் வந்தால்தான் நாம் மெய்ப்பொருளை தேடுகிறோம். சுகத்தில் இறைவனை மறக்கும் நாமே துக்கத்தில் கண்களுடன் தொழுகின்றோம். தீமை இல்லாவிட்டால் நாம் நம்மை எப்படி அறிய முடியும்? பாருங்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் அவர் வழியாக ஒரு நாடே மாற்றப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பையனாக அழைத்து விடப்பட்டார். அந்த பயணம் ஒரு நாட்டின் விடுதலையை உருவாக்கியது. இருளின் வழியேதான் ஒளி தெரியும், தீமையின் வழியேதான் நன்மையின் அர்த்தம் புரிகிறது. நீதியின் கடைசி வட்டம் இந்த உலகம் முழுமையான நீதியை தராது. தீமை வெல்லும் போன்று தோன்றும், ஆனால் இறுதி நீதியின் களம் அகில உலகம்தான். இஸ்லாமில் இது மிக முக்கியமான கோட்பாடு. அங்கு ஒவ்வொரு நன்மைக்கும் பாராட்டு இருக்கிறது, ஒவ்வொரு தீமைக்கும் பழி இருக்கிறது, ஒவ்வொரு துயரத்திற்கும் நியாயம் இருக்கிறது. அல்லாஹ் நியாயமானவன், அவன் தவற மாட்டான், அவன் மறந்துவிட மாட்டான். மனித மனம் வளர்வதற்கான சூழல். ஒரு விதையை நிலத்தில் புதைக்காமல் வெளியில் வைக்க முடியுமா? அது வளராது. அதுபோலவே மனித உள்ளம் சூழ்நிலை, சோதனை, சிரமம், வலி, பசி, ஏமாற்றம், இதில் மூழ்கினால்தான் அது உணர்ச்சி, தயை, தெளிவு, இறையுணர்வு என விரிவடைகிறது. தீமை என்றது
நம் உயிரில் இறைவனின் தேடலை ஊக்குவிக்கிற கனல். நம் சிந்தனையின் வரம்புகள் நாம் எத்தனை புத்தி ஞானமுடன் பார்த்தாலும் ஒரு குழந்தை இறக்கும்போது நாம் உள்வாழ்வில் சோகப்படுத்தப்படுவோம். அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் நம் தேடல் அதில்தான் இருக்க வேண்டும். நாம் பார்ப்பதெல்லாம் நியாயம் அல்ல. நாம் புரிந்து கொள்ளாததும் நியாயமாக இருக்கலாம். மதத்தின் அழகு அது நமக்கு எல்லா பதில்களையும் கொடுப்பதில் அல்ல, மாறாக அதுவே நம்மை நம்பிக்கையின் வழியில் நடத்தும் மொழி. தீமையின் அர்த்தம் தேடல்தான். தீமை என்பது தீர்க்க முடியாத கண்ணீர். அது அழிவு கொண்ட வலி, நம் கைகளால் மாற்ற முடியாத உணர்வு. ஆனால் அந்த வலிக்கு ஒரு அர்த்தம் தேட முடியும். அந்த தேடல்தான் நம் உள்ளத்தை வளர்ச்சி அடைய வைக்கிறது. தீமை வெறும் தவறு அல்ல, அது ஒரு கல்வி, ஒரு குரல், ஒரு பயணம். நாம் ஏன் தவிக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளும் முயற்சியில் நாம் உண்மையிலேயே மனிதர்களாகிறோம்.